ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் தேங்காய் மூடியில் கீச்செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டு இருக்கு. அந்த கிவ்அவே வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். கண்டிப்பாக எல்லோரும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்காய் மூடியை வச்சு கீச்செயின் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். தேங்காய் மூடி, வயர், ஆக்ஸா பிளேட், சாண்ட் பேப்பர், ப்ளையர், க்ளூ. ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் மூடி எடுத்துக்கோங்க. அதை சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மூடியை சுத்தியல் வச்சு உடச்சிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வர மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அட்டையில் ஸ்கொயர் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண ஷேப்பை தேங்காய் மூடி மேலே வச்சு மார்க்கர் வச்சு அந்த ஷேப்லேயே ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது ஆக்ஸா பிளேட் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறப்போ நிறைய தூள் வரும். அதை சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதை பின்னாடி யூஸ் பண்ணணும். 4 சைடும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு தேங்காய் மூடியில் நான் ஹார்ட் ஷேப்பில் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண மூடியில் நான் ஏதாவது ஒரு லெட்டர் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் 6 லெட்டர் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த லெட்டர் வேணுமோ நீங்கள் அந்த லெட்டர் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஆக்ஸா பிளேட் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயரை ப்ளையர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே காப்பர் ஒயர் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் மூடியை எடுத்துக்கோங்க. அதில் லெட்டர் ஒன்று மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே காப்பர் ஒயரை வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்தந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிளேஸில் அந்த காப்பர் ஒயரை வச்சு க்ளூ போட்டுக்கோங்க. இந்த க்ளூ கொஞ்சம் கையில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக க்ளூ போட்டு அந்த காப்பர் ஒயரை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மரத்தூள் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தூளை மேலே போட்டுக்கோங்க. இதே மாதிரியே அந்த லெட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் 6 லெட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பை சுற்றியும் அவுட்லைன் மாதிரி அந்த காப்பர் ஒயரையே கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் ஹார்ட் ஷேப்லேயும் உள்ளுக்குள்ளே ஒரு ஹார்ட்டை ஒட்டிட்டு நான் மேலே காப்பர் ஒயர் வர மாதிரி ஒட்டியிருக்கேன். நீங்கள் அப்படி கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஹார்ட் ஷேப்பையும் அந்த ஸ்கொயர் ஷேப்பையும் பண்ணதை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஏன்னா அந்த தேங்காய் மூடி தண்ணிக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலராக வந்துடும். நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு தேங்காய் மூடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பீஸில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ட்ரையாங்கிள்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். இதை நான் காப்பர் ஒயர் ஒட்டாமல் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதுவுமே கூட காப்பர் ஒயர் ஒட்டாமல் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது டோட்டலாக உங்கள் விருப்பம் தான். இப்போது நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் காப்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை ப்ளையர் வச்சு லூப் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ட்ரையாங்கிள் பீஸை திருப்பி பின்னாடி கொஞ்சம் க்ளூ போட்டு அந்த லூப்பை மேலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மரத்தூள் போட்டுக்கோங்க. அகெயின் கொஞ்சம் க்ளூ போட்டு மறுபடியும் மரத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ அது பிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே ஸ்கொயர் பீஸுக்கும் அந்த ஹார்ட் பீஸுக்கும் செஞ்சுக்கோங்க.
அந்த லூப் வந்து ஒட்டினதுக்கப்புறமா அந்த க்ளூ வச்சு அந்த பீஸ் ஃபுல்லாக ஹார்ட் பீஸ் ஃபுல்லாக வந்து அந்த க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளூவுக்கு பதிலாக நெயில் பாலிஷோ இல்லாட்டி வந்து நெயில் எனாமலோ கூட போட்டுக்கலாம். பாலிஷ் பெயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். நான் அந்த ஹார்ட் பீஸ்லேயும் ஸ்கொயர் பீஸ்லேயும் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். முன்னாடி பின்னாடி 2 சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா அந்த லூப்பில் வந்து கீச்செயின் ரிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா தூக்கி போடுற தேங்காய் மூடியை எடுத்து இந்த மாதிரி கீச்செயின் செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி கீச்செயின்ஸை நம்ம நேம் இனிஷியல் போட்டு பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கலர் யுவர் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.